வணக்கம். ஜிஎன்எஸ் ராஜசேகரன் ஆகிய நான் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறேன். நாங்கள் மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் உஜ்வாலா திட்டம், ஆயுஷ்மான் திட்டம் மற்றும் பல திட்டங்களை கூறி மக்களிடம் ஓட்டு சேகரித்து கொண்டிருக்கிறோம். மாநில அரசின் என்டிஏ கூட்டணி என்ஆர் பிஜேபி கூட்டணியின் சாதனைகளை கூறியும் மகளிர் உரிமை தொகை ஏற்று கொடுத்தது, முதியோர் உதவி தொகை ஏற்று கொடுத்தது, ரேஷன் கடையில் அரிசி போட்டது மற்றும் கோதுமை போட்டது, இதுபோல் எண்ணற்ற பல சாதனைகளையும் கூறி வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறோம். மக்களிடையே ஒரு எழுச்சி காணப்பட்டுள்ளது. தாமரை சின்னத்திற்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. வருங்காலங்களில் இந்த என்டிஏ கூட்டணி சார்பாக என்னென்ன திட்டங்களை நாம் மக்களிடம் செய்ய இருக்கிறோம் என்றால், கோயில் நகர திட்டத்தை விரிவாக்க பணியானது தொய்வு நிலையில் இருப்பதை இன்னும் மேலும் நிறையா ஃபண்டு வாங்கி கோயில் நகர திட்டத்தை விரிவாக்க செய்யலாம்னு இருக்கோம். ஸ்பிரிச்சுவல் பார்க் முழுமையாக செயல்படாமல் இருக்கு, அதையும் செயல்படுத்த இருக்கின்றோம். இந்த கார் பார்க்கிங் வசதியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு பேஸுக்கு தான் பணம் வந்திருக்கு. அடுத்தடுத்த கட்டங்களையும் டெவலப் பண்ணுறதுக்கு அழுத்தம் கொடுத்து நாங்கள் அதில் வெற்றி கண்டுவோம். அதுபோல் நல்லமல் ஏரி போன்ற இடங்களை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்காக முயற்சி நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். காரைக்கால்லையும் ஒரு ஐடி பார்க் கொண்டாடுறதுக்கான முயற்சி நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். அதுபோல் திருநள்ளாறு தொகுதிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு பேசஞ்சர் ரயில் இன்னும் அதிகப்படுத்தணும். நம்ம அதிகமான ஊர்களுக்கு பெங்களூரு மற்றும் பல கனெக்டிவிட்டி ட்ரெயின்களை இன்னும் கொண்டாடுறதுக்கான முயற்சிகளையும் செய்யும். ஏன்னா சுற்றுலா தலங்கிறதுனால அதற்கான இதையும் முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கோம், அதையும் செய்வோம். சில இந்த ஃப்ளைஓவர் பிரச்சனை எல்லாமும் இருக்குது, அதையும் ரயில்வே பேசி சரி செய்யப்படும் காரைக்கால் பகுதிக்காக. அடுத்தபடியாக பஜன்கோ போன முறையே சொல்லியிருந்தோம், வேளாண் கல்லூரியை யூனிவர்சிட்டி ஆக்கணுங்கிறதுல முனைப்பு இருக்குது. அதோட முதல்கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த இதை யூனிவர்சிட்டியாகவும் மாற்றுறதுக்கு முயற்சி எடுப்போம். அதுபோல் பல பகுதிகளில் சமுதாய கூடங்கள் இல்லை, நிறையா லைப்ரரி இருந்ததெல்லாமும் மூடப்பட்டுள்ளது. அந்த எல்லாமும் திருப்பி லைப்ரரி எல்லாம் திருநள்ளாறு பகுதியில் திறப்பதற்கு நிச்சயமாக முயற்சி மேற்கொள்ளப்பட்டு செய்யப்படும். காமனாக சாலை வசதி இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி அண்டு சாக்கடை வசதிங்க இருக்குது. நிச்சயமாக அதையும் சரி செய்யப்படும். தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் கொடுக்க போகிறோம். இன்னும் ஒரு சிறு நாட்களில் இதெல்லாம் வரும். மக்கள் நல்ல வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. 20 வருஷமாக மாறி மாறி இருந்து திருநள்ளாறு பகுதி முன்னேற்றம் அடையாமல் இருக்குன்னு அவங்களோட மனசில் அவங்க இருக்குது. அதனால் ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. அதனால் இந்த முறை சிறப்பாக இருக்குது. தாமரை சின்னத்திற்கு நிச்சயமாக பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம்னு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக அதுக்கு அதனை கமிட்டி போட்டு அதில் என்ன தவறு நடந்திருக்குங்கிறத சரி செய்யப்படும். நல்லம்பல் ஏரியை இன்னும் சரி செஞ்சு அதில் போட்டிங் விடுறது தான் இதாக இருந்திருக்கு. அதுக்கான முயற்சி நிச்சயமாக எடுக்கப்படும். சமதளமாக இல்லாமல் ஒரு இடத்துல ஆழமாக எடுத்திருக்காங்கன்னு, ஒரு சில இடத்துல எடுக்கலன்னும் பலதரப்பட்ட கருத்து இருக்குது. அதை டெக்னிக்கலாக அதை அளந்து மெஷர்மெண்ட் எடுத்து இதுக்கு மேலே எடுக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு செஞ்சு அதை ஃபுல்லாக தடுத்து அதை சரி செஞ்சு அந்த சுற்றுலா தலத்துக்கான வழிவகுக்கப்படும். ஆமாம், போன முறையும் என்னோட தேர்தல் அறிக்கையில் மருத்துவக் கல்லூரியாங்கிறது தெரியாதுங்க, ஆனால் மருத்துவமனையை டெவலப் பண்ணுங்கிறதுல நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போ மருத்துவக் கல்லூரி வேணுமா வேணாமாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா நமக்கு ஜிப்மர் வருது,
புரியுதுங்களா? ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரியும் இருக்குது, ஜிப்மரும் வருது. அதனால் இந்த இடத்துல மருத்துவக் கல்லூரி தேவையாங்கிறத சர்வே எடுத்த பிறகு தான் அதை முழுமையாக சொல்லப்படும். ஆனால் திருநள்ளாறில் உள்ள மருத்துவமனையை மேம்படுத்தப்படுங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த மேம்படுத்தப்படும். திருநள்ளாறு பகுதியில் உள்ள அந்த நல்லம்பல், அம்பவத்தூர் மருத்துவமனைகளையும் மேம்படுத்தணும்னு கேட்டிருக்கோம். நிச்சயமாக திருநள்ளாறு தேனூர் மருத்துவமனை மேம்படுத்தப்படும். இந்த மருத்துவக் கல்லூரியும் வேணான்னு சொல்லலை, அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவு செய்யப்படுங்க. அது ஒரு சின்ன கேஸ் வேறு கோர்ட்டில் இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு இட பிரச்சனை தான். அதை இல்லைன்னா அதை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்து அதை பேசி சரி பண்ண சொல்லியிருக்கோம். இல்லைன்னாலும் அந்த பகுதியை விட்டுட்டாவது அடுத்த முறை அது வந்து கோர்ட்டுக்கு போய் முடிவு வரட்டும். அதுக்காட்டியும் பேலன்ஸ் உள்ள இடத்துலையாவது கட்டிட பணியை தொடங்கலாமாங்கிறத கேட்டிருக்கோங்க. கோர்ட் மூலமாக அதை அணுகி பேலன்ஸ் இடத்துலையாவது அந்த கேவிலையும் அதான் சொல்ல வராங்க, நம்ம அந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சிடலாம் டவுன் பிளானிங் அப்ரூவல் வாங்கிட்டு அப்படிங்கிறது தாங்க இப்போதைய வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறது. அதுக்கான முயற்சி எடுப்போம். இது உங்களுக்கு தெரியும், கோயில் இடத்துல வந்து கட்டடம் கட்டிக்கலாம், ஆனால் பட்டா வழங்கப்படாமல் இருக்கிறதுங்கிறது கோயில் இடத்துக்கு பட்டா கிடையாதுங்கிறாங்க. குடியிருப்பு பட்டா தான் கொடுக்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் அதை குடியிருப்பு பட்டாவுக்கு கவர்மெண்ட் லோன் கொடுக்கலாமாங்கிறத சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி கவர்னர் ஒப்புதலோட அதுக்கான முயற்சி எடுக்க பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், திருநள்ளாறில் தான் அதிகமான கோயில் நிலத்தில் இருக்கிறாங்க. அதனால் அந்த முயற்சி நிச்சயமாக எல்ஜி வரைக்கும் போய் அதை வந்து தீர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். நிச்சயமாக மாற்று கட்சியினரும் மாற்று கட்சியினர் எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க? மாற்று கட்சியினர் இதுவரைக்கும் யாரும் அதேமாரி என்கிட்ட இணைஞ்சு வரணும் பேசலை, ஆதரவு தரணும்னு சொல்லிங்க. இந்த என்ஆர், பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, அப்புறம் படைப்பாளிகள் கட்சி, நாங்கள் கூட்டணியாக இருக்கோம், நாங்கள் வேலை செய்கிறோம். இந்த ஆதரவு தான் இருக்க தவிர வேறு யாரும் இணையிறன்னு சொல்லலை. யாரும் மாற்று கட்சியினரும் எங்கள்கிட்ட இணையிறன்னு கேட்கலைங்க. நட்சத்திர பேச்சாளரில் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் தேதி அண்ணாமலைஜி வராங்க. இங்கே ஒரு 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 5-6 பாயிண்டில் தெருமுனை பிரச்சாரம் மாரி பேசுகிறாங்க. ஒரு சின்ன ரேலி மாரி வந்து 5ஆம் தேதி நிதின் மின் அவர்கள் வருகிறார்கள், தேசிய தலைவர் அவர்கள் வராங்க. 6ஆம் தேதி ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகாமல் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அந்தமாரி சூழ்நிலை மட்டும்தாங்க இருக்குது. 2 பேர் கன்ஃபார்ம் ஆகிருக்காங்க, 4 and 5. 3ஆம் தேதி மோடிஜி அவர்கள் பாண்டிச்சேரி வராங்க. அதற்கு வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் அனைவரையும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அங்கே எல்லாரையும் அறிமுகம் மாரி செய்யறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுவும் நடந்துகிட்ருக்குங்க. வரதா ஒரு பேச்சு இருக்குங்க. அதுதான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நம்ம அதை சொல்ல விரும்பலை. கன்ஃபார்ம் ஆகாமல் சொல்ல முடியாது. இந்தியா கூட்டணிக்கு மிக சிறப்பாக இருக்க, மாநிலம் முழுமே நல்லா இருக்க. நீங்களே பார்த்துருக்கீங்க, எங்கள் கூட்டணியில் எந்த ஒரு குழப்பமும் இல்லையே. எதிர்கட்சி கூட்டணியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, கருத்துக்கள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது, சண்டைகள் இருக்குது. இப்போ என்டிஏ கூட்டணியில் எந்த ஒரு எதுவுமே இல்லைங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, பார்த்துருப்பீங்களே. எந்த குழப்பமும் இல்லாமல் சுமூகமாக தானே இருக்குது. ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம், எல்லாம் நல்லா இருக்கு. அது அவங்க தான் சொல்கிறேன். அவங்க உள்கட்சி பிரச்சனை, அது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அவங்க பேசிப்பாங்க, தீர்த்துப்பாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வந்துட்டு போயிட்டாங்க. பாண்டிச்சேரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லை, காரைக்கால் வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. மத்திய அமைச்சரில் ஒருத்தவங்க 2 பேர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. அதனால தான் அதை சொல்லலை. 4ஆம் தேதி வராங்க. 10:30 மணிக்கு 9 to 10:30 காரைக்காலில் வந்துடுறாங்க. 11 to 12 திருநள்ளாறு தொகுதி பண்ணுறாங்க. மதியம் வந்து நிறைவு திருப்பட்டினம் தொகுதியில் பண்ணுறாங்க.
இல்லை, தெருமனை பிரச்சாரம், ரோட் ஷோ வித் தெருமனை பிரச்சாரம். ஒரு 5-6 பாயிண்ட் 3 தொகுதியிலையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டணியில் கேட்டிருக்கோம், அவங்க கேட்டாக்கா விருப்பப்பட்டாக்கா அவங்களுக்கும் பண்ணுவாங்க. அதுதான் முடிவு பண்ணிட்டு இருக்கோங்க. பேசுகிறோம், இங்கே ஒரு இது வேணும்னு தான் கேட்டிருக்கோம், அதுக்கான முயற்சியும் இருக்குது. இப்போ யாருக்கு முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கங்க காரைக்காலுக்கு. எங்கள் கூட்டணியில் கேட்டிருக்கோம், நானும் கேட்டிருக்கேன், நிச்சயம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. தேதி முடிவாகலைங்க. கூட்டணி கட்சியிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லலைங்க. என்ஆர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் தமிழ்நாட்டிலேருந்து அண்ணாமலை வராங்க, தேசிய தலைவர் வராங்க, இன்னும் 2 பேரை சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஃபிக்ஸ் ஆன பிறகு கருத்து தெரிவிக்கிறோம். வர விருப்பப்படுறவங்க நாங்கள் யாரையும் வேணான்னு சொல்லலைங்க. விருப்பப்பட்ட கூட்டணி கட்சிக்காரங்க வந்தாலும் நாங்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டு செய்ய ரெடியாக தான் இருக்கோம். நான் 5 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேங்க தொகுதியில். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பாக்கி பேர் மாரி இப்போ வரல. 6 மாதமாக வந்து நான் ஓட்டு கேட்கல, எதுவும் செய்யலை. 6 மாதமாக வந்து தேர்தல் வேலை பார்க்கல. 5 வருஷமாக மக்களோட மக்களாக இருக்கேன். நீங்கள் மக்களையே கேட்டுங்க. நீங்களே பத்திரிகையாளர்கள் நீங்கள் மக்களை சந்தித்தாவே அவங்க யார் பக்கம் ஆதரவு இருக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. நன்றி.